ராஜலட்சுமி வீட்டில் அந்த நாள் காலை முதலே பதற்றமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருந்தது. ஒரு சிறிய விஷயமாக தொடங்கிய வாக்குவாதம் இப்போது குடும்பத்தின் மரியாதை, குடும்ப உறவுகள் மற்றும் அனைவரின் மனநிலையையும் பாதிக்கும் அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறியது. ராஜலட்சுமி தன்னுடைய கோபத்தில் அழகுமதியை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்லியது. வீட்டில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அழகுமதி அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அவளுடைய கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீரை விட அதிகமாக ஒரு உறுதியும் இருந்தது. தன்னால் செய்யப்படாத தவறுக்காக யாரிடமும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்ற முடிவை அவள் ஏற்கனவே எடுத்திருந்தாள். அதனால் ராஜலட்சுமியின் வார்த்தைகள் அவளை உடைக்கவில்லை, மாறாக இன்னும் உறுதியானவளாக மாற்றின. மலர் மட்டும் இதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் துடித்துக் கொண்டிருந்தாள். இந்த வீட்டில் இத்தனை வருடங்கள் வாழ்ந்த அனுபவத்தில் ராஜலட்சுமிக்கு எதிராக யாரும் நின்றது அவள் பார்த்ததே இல்லை. அழகுமதி வீட்டை விட்டு வெளியே நடந்து சென்றது எல்லோரும் அவள் உண்மையாகவே கிளம்பிவிட்டாள் என்று நினைத்தார்கள். ஆனால் சில நிமிடங்களில் வீட்டின் வாசலை அழகுமதி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் எங்கும் செல்லவில்லை. அவள் போராடாமல் தோற்கவும் இல்லை. அந்த காட்சி வீட்டுக்குள் இருந்தவர்களை விட அக்கம் பக்கத்தவர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது. மெதுவாக சிலர் வெளியே வந்து என்ன நடந்தது? பாக்யராஜ் அந்த காட்சியை பார்த்ததும் அந்த பெண்ணை ஆனால் ராஜலட்சுமி அதையும் தவறாக அவள் இதை நாடகமாக பார்க்க தொடங்கினாள். அனைவரும் நம்மை கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் அங்கே உட்கார்ந்திருக்கிறாள் என்று குற்றம் சாட்டினார். சுரேஷ் விருப்பமின்றி வெளியே வந்தான். அவனுடைய மனதில் கோபமும் அழகுமதியை பார்த்ததும் அவன் குரலை உயர்த்தி, ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டான். ஆனால் அவள் மிகவும் அமைதியாக பதில் சொன்னாள். என்னால் இங்கிருந்து செல்ல முடியாது என்ற ஒரு வாக்கியம் மட்டுமே அவள் கூறினாள். சுரேஷ் மீண்டும் வற்புறுத்தினான். ஆனால் அவள் மனதை மாற்ற முடியவில்லை. இறுதியில் போலீஸை அழைப்பேன் என்று அவன் மிரட்டினான். ஆனால் அதற்கும் அழகுமதி பயப்படவில்லை. தாராளமாக அழையுங்கள் என்றார். அவர்கள் வந்து என்னிடம் கேள்வி கேட்பார்கள், நான் உண்மையை சொல்வேன் என்று அவருடைய பதில் சுரேஷை திகைக்க. அந்த ஒரு நிமிடத்தில் தான் இந்த பிரச்சனை இனி சாதாரணமாக முடியாது. ராஜலட்சுமியிடம் அவளோ இன்னும் கோபத்தில் இருந்தாள். ஆனால் சுரேஷின் முகத்தில் இருந்த பதற்றம் வேறு கதையை சொன்னது. ராஜலட்சுமி தானே வெளியே வந்து அழகுமதியிடம் பேச முடிவு செய்தாள். அவள் வெளியே வந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தவர்கள் பலரும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். யாரும் நேரடியாக எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களின் பார்வைகளே பல கேள்விகளை எழுப்பின. சிலர் ஏற்கனவே ராஜலட்சுமியின் நடத்தையை விமர்சிக்க ஆரம்பித்திருந்தனர். பல வருடங்களாக வீட்டுக்கு வந்த மருமகள்களை எப்படி என்பதை எல்லோரும் பார்த்து அந்த வார்த்தைகள் ராஜலட்சுமியின் மனதை இன்னும் அதிகமாக காயப்படுத்தின. அழகுமதி அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் அவளுடைய அமைதி ராஜலட்சுமி